தளபதி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, ஆனாலுமே ஒரு பெரிய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒரு எதிர்மறையான விமர்சனம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த இணையதளவாசிகள் தளபதி கிட்ட அப்படி என்ன ஒரு குறைய கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாசம் தன்னோட மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சியா மாத்துறாரு. அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்கள் இந்த கட்சியில இருக்காங்க. தளபதியோட இலக்கு 2 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கறதுனால தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி விறுவிறுப்பா தளபதியோட கட்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்கப்ப லோக்சபா தேர்தல் வந்தது. சோ தேர்தல் விதிமுறைகளை மதிச்சு தளபதி 2 மாசமா அதிகமா தேர்தல் பணிகள்ல ஈடுபடல. கட்சி சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காம இருந்தாரு. இதுக்கிடையில அம்பேத்கர் பிறந்த நாள், மே 1 உழைப்பாளர் தினம், 10th 12th அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. இப்போ லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற சில கட்சிகளுக்கு தளபதி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. சோ இததான் இப்போ சோசியல் மீடியால சில பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு வாழ்த்து சொல்ல மட்டும்தான் தெரியுமா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மக்களை கவரக்கூடிய வகையில ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஒரு வாழ்த்து சொல்ற கட்சி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் மக்களை சந்தியுங்க, பத்திரிகையாளர் சந்திங்க, சோசியல் மீடியால மட்டுமே உங்களோட அரசியலை பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கு. ஆனா இப்படி பேசுற எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஒன்னு, லோக்சபா தேர்தல் வந்ததுனால தளபதி அமைதியா இருந்தாரு. 2, தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் இன்னமும் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கல. சோ இந்த காரணத்தால மட்டும்தான் தளபதி அமைதியா இருந்தாரு. இப்போ லோக்சபா தேர்தல் முடிஞ்சு முடிவுகளும் வெளியில வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையமும் தளபதியோட அப்ளிகேஷனை இப்ப ஏத்துக்கிட்டாங்க. சோ எந்த நேரமும் தளபதியோட கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமா பதிவு பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில வரும். அதனால இனிமேல் தான் தளபதியோட ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது. சோ ட்ரோல் பண்ற எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.